ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெக்சரில் நம்ம பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் லெக்சரில் நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயத்தை கொஞ்சம் ஷார்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லாஸ்ட் லெக்சரில் நம்ம என்னென்ன பார்த்தோன்னா, ஒரு பிரசிடெண்ட்டை எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க, பிரசிடெண்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கணும், பிரசிடெண்ட்டை ரிமூவல் எப்படி பண்ணுறாங்க, அவருடைய சேலரி தொடர்பான விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதனுடைய கண்டினியூட்டியாக இன்னைக்கு இந்த லெக்சரில் நம்ம அவருக்கு என்னென்ன பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை 3 கிளாசிஃபிகேஷன்ஸை பிரிக்கலாம். First one, judicial function. Second one, legislative function. Third one, executive function. So இந்த 3 கிளாசிஃபிகேஷன்ஸில் பிரசிடெண்ட்டோடைய பவரை நம்ம டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஜுடிஷியல் ஃபங்க்ஷன். ஒரு ஜுடிஷியல் ஃபங்க்ஷனில் பிரசிடெண்ட் என்னென்ன மாதிரி எல்லா விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பவர் ஆஃப் பாடன். ஏதாச்சும் ஒரு குற்ற செயல் செஞ்சு அந்த குற்றத்திற்கு தண்டனை வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா, நீதிமன்றம் தண்டனை வழங்கிய பிறகு இவர் என்ன பண்ணலாம், அந்த பாதிக்கப்பட்ட நபர் அப்படின்னா ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவார். தான் மர்சி பெட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கருணை அடிப்படையில் தண்டனை குறைக்கிறது தொடர்பாக கருணை மனு அவங்க பிரசிடெண்ட் கிட்ட கொடுக்கலாம். ஸோ அந்த பிரசிடெண்ட் கிட்ட அந்த கருணை மனு வந்ததுக்கப்புறம் அந்த கருணை மனு ஏற்றுக்கலாமா இல்லை நிராகரிக்கலாமான்ற அதிகாரம் டிசைட் பண்ணுறது பிரசிடெண்ட் கையில் தான் இருக்கு. ஆனால் இந்த அதிகாரத்தை அவர் இண்டிபெண்ட்டாக, அதாவது சுதந்திரமாக செயல்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. அதை பொறுத்த வரைக்கும், இந்த பார்டனிங் பவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹோம் மினிஸ்ட்ரியை டிஸ்கஸ் பண்ணி தான் அவர் டெசிஷன் எடுக்கணும். ஒருத்தருக்கு அந்த மன்னிப்பு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்றது டிசைட் பண்ணுறது அவர் ஹோம் மினிஸ்ட்ரி கன்சல்ட் பண்ணாமல் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் கீழே வேற என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ். ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், இந்த 2 கோர்ட்லையுமே ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடெண்ட் தான். இதுலேயும் பிரசிடெண்ட் இண்டிபெண்ட்டாக செயல்பட முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. ஏன்னா இங்கேயுமே ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹைகோர்ட்டில் இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் நேம்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவார். அந்த நேம்ஸ் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் கூட உட்காந்து பிரசிடெண்ட் கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவரை அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் தட், ஒரு நேம் வந்த உடனே இன்னைக்கு நேம் வந்துச்சுன்னா நாளைக்கு அவர் அப்பாயிண்ட் பண்ண முடியாது பிரசிடென்ட்டால். பிரசிடெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஜட்ஜஸ் கிட்ட, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி கன்சல்ட் ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் கூட கன்சல்ட் பண்ணி தான் இவர் இந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஹைகோர்ட் ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸையும் அவர் அப்பாயிண்ட் பண்ணணும்னா சீஃப் ஜஸ்டிஸ் கூட கன்சல்ட் பண்ணி தான் அவர் அப்பாயிண்ட் பண்ண முடியும். அவர் இண்டிபெண்ட்டாக எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அதே மாதிரி அந்த நீதிபதிகள் நியமனம் செய்கிறப்போ அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதும் பிரசிடெண்ட் தான் செஞ்சு வைப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர்களை நீக்கிறதா இருந்தாலும், அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஹைகோர்ட் ஜட்ஜஸை இம்பீச்மெண்ட் மூலமாக தான் ரிமூவ் பண்ண முடியும். ஒன்ஸ் அந்த இம்பீச்மெண்ட் பண்ணி அவங்க மேலே குற்றத்தை நிரூபிச்சிருந்தாங்க, அதாவது பார்லிமெண்ட்டில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டாங்க இம்பீச்மெண்ட்டுக்கு அப்படின்னா, பிரசிடெண்ட் தான் அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த ஜட்ஜஸை ரிமூவ் பண்ணுவார். கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, ஆர்டிக்கல் 143ல் பிரசிடெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு லீகலாக ஒரு டவுட் வருது அப்படின்னா அவர் தாராளமாக சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட கேட்கலாம்.
அதுக்கு தான் சில கேசஸ்ல வந்து இன்ரி அப்படின்னு வரும், INRE. ஸோ அப்படி இன்ரி வந்தது அப்படின்னாலே வித் ரெஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கேஸில் பெட்டிஷன் யாரும் ஃபைல் பண்ணல. இவர் என்ன பண்ணியிருக்காரு, பிரசிடென்ட் அவருக்கு ஏதோ ஒரு லீகல் டவுட் வந்து அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி கேசஸ் எல்லாமே தான் வந்து இன்ரி அப்படின்னு ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் இன்ரி பெருபார் யூனியன். ஸோ நம்ம லாஸ்ட் செமஸ்டரில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பெருபார் யூனியன் கேஸை பற்றி. ஸோ இந்த பெருபார் யூனியன் கேஸ் ரிலேட்டடாக அவருக்கு பிரசிடென்ட்டுக்கு டவுட் வந்ததால் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டை கேட்டார். ஸோ அதே மாதிரி இன்ரி பிரசிடென்ஷியல் போல். ஸோ லாஸ்ட் லெக்சரில் நம்ம வந்து பிரசிடென்ஷியல் போலை பற்றின ஒரு கேஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுலேயுமே பிரசிடென்ட் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தார் ஆர்டிக்கல் 143ல். ஸோ இந்த மாதிரி ஆர்டிக்கல் 143ல் அவருக்கு எப்போல்லாம் வந்து லீகலாக டவுட்ஸ் வருதோ அது வந்து சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட கேட்டு அவர் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாமே தான் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் கீழே பிரசிடென்ட் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான அதிகாரங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்ட்டிசிபேஷன். எந்த ஒரு லோக்சபாவாக இருக்கட்டும் ராஜ்யசபாவாக இருக்கட்டும் அந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் வந்து ஸ்பீச் கொடுப்பாரு. பிரசிடென்ட் ஸ்பீச் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த செஷன் வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பவர் லெஜிஸ்லேட்டிவ் இதில் பார்த்தோம் அப்படின்னா ரூல் மேக்கிங் பவர். பார்லமெண்ட்டை எப்படி நடத்தலாம், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பாக ரூல்ஸை மேக் பண்ணுறது பிரசிடென்ட் தான். ஸோ அதே மாதிரி எமர்ஜென்சி டைமில் சட்டங்கள் இயற்றுறது. ஸோ எமர்ஜென்சி டைமை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லா அதிகாரங்களும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அதிகாரங்கள் கூட வந்து நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போயிடும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்வியஸ்லி யாருன்னு பார்த்தோன்னா பிரசிடென்ட் தான் அவங்களுக்கு வந்து சட்டங்கள் இயற்றணும். இப்போ இந்த விஷயத்தை எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறப்போ கூட அவர் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இண்டிபெண்ட்டாக செயல் பண்ண முடியாது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எய்ட் அண்ட் அட்வைஸ் இல்லாமல் அவரால் எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு செஷனில், அதாவது செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் வந்து ஸ்பீச் நடத்தணும், அதாவது ஸ்பீச் கொடுக்கணும். அந்த ஸ்பீச்சு கூட வந்து பிரைம் மினிஸ்டர் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் பாலிசிஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணி இதெல்லாமே தான் நாங்கள் வந்து இந்த செஷனில் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீச் நோட்டை ரெடி பண்ணி பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாரு. ஸோ அந்த பிரைம் மினிஸ்டர் ரெடி பண்ணி கொடுத்துருக்கிற ஸ்பீச் நோட்டை தான் வந்து பிரசிடென்ட் வந்து ரீட் பண்ணுவார். இதெல்லாம் தான் இந்த அப்கமிங் செஷனில் எடுத்துக்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுலேயுமே அவர் இண்டிபெண்ட்டாக எதுவும் செய்ய முடியாது. அவர் வந்து கவர்மெண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பிரைம் மினிஸ்டர் சார்ந்து தான் எல்லா விஷயத்தையும் அவர் வந்து டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். எப்போவுமே ஒரு பார்லமெண்ட் வந்து 365 டேஸ்மே ரன் ஆகாது. ஒரு வருஷத்தில் பார்த்தோன்னா 3 செஷனில் மட்டும்தான் பார்லமெண்ட் வந்து ரன் ஆகும். மற்ற நேரத்தில் பார்லமெண்ட் வந்து இருக்காது. ஸோ அப்போது ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி அரைஸ் ஆகுது, ஏதாச்சும் ஒரு சட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அப்போ வந்து பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவரை யூஸ் பண்ணி அவர் வந்து தாராளமாக அந்த அவசர சட்டத்தை வந்து கொடுக்கலாம். ஆனால் இந்த ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்லையுமே எக்காரணத்து கொண்டும் அவர் இண்டிவிஜுவலாக டெசிஷன் எடுக்க முடியாது. இந்த ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஒரு ஆர்டினன்ஸ் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை கன்சல்ட் பண்ணி தான் அவரால் வந்து அந்த ஆர்டினன்ஸை வந்து மேக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸில் சில இம்பார்ட்டண்ட் ஹை அஃபீஷியல்ஸ் எல்லாருமே வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான். எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணுறதும் பிரசிடென்ட் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சொன்ன மாதிரி ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அண்ட் தென் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஸோ இவங்க எல்லாருமே வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஆனால் இதில் எதுலேயுமே அவர் என்ன பண்ண முடியாதுன்னா இண்டிபெண்ட்டாக அவர் வந்து செயல்பட முடியாது. எல்லாத்துக்கும் அவர் என்ன பண்ணி ஆகணும்னா பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இல்லைன்னா கன்சர்ன் மினிஸ்ட்ரி டிஸ்கஸ் பண்ணி தான் அவர் வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ இதில் கொடுத்துருக்கிற எல்லா பவர்ஸ்லையுமே வந்து இண்டிபெண்ட்டாக அவருக்கு செயல்படுறதுக்கு எந்த ஒரு பவருமே வந்து அவருக்கு கிடையாது. அவரை பொறுத்த அந்த அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து
டிஸ்கிரிஷன் வந்து பயன்படுத்த முடியாது. எல்லாமே வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி எய்தர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கன்சர்ன் அத்தாரிட்டி, கன்சர்ன் மினிஸ்ட்ரி டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு டெசிஷன் எடுப்பார். ஸோ அப்போ சப்போஸ் அவர் யாரையுமே டிஸ்கஸ் பண்ணாமல் ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா அந்த முடிவு ஏற்றுக்கொள்ளப்படுமா, அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்ஸ் அகெயின் முன்னாடி இம்பீச்மெண்ட் நடத்துகிறப்போ சொன்ன மாதிரி அது வந்து வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ அவர் வந்து யாரையுமே டிஸ்கஸ் பண்ணாமல் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா அந்த எம்பிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி அந்த கிரவுண்டில் வந்து அவர் இம்பீச் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் பிரசிடென்ட் முக்கால்வாசி என்ன பண்ணுவார் அப்படின்னா கவர்மெண்ட் சொல்கிறதுக்கு எதுக்குமே வந்து நோ சொல்ல மாட்டார். 99.9% கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு அவர் ஓகே சொல்லி சைன் போட்டுருவார். அது எந்த ஒரு கவர்மெண்ட் வந்தாலும் சரி, எந்த ஒரு பிரசிடென்ட் இருந்தாலும் சரி, எப்போவுமே வந்து அந்த ஸ்மூத் ரன்னிங் ஆஃப் தி கவர்மெண்ட் இருக்கும். ஏன் இப்படி பிரசிடென்ட்டுக்கு வந்து எந்த ஒரு அதிகாரமே கொடுக்கல, எல்லாமே வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மூலமாகவும் இல்லைனா பிரைம் மினிஸ்டர் மூலமாகவும் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து ரிப்பப்ளிக்கை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அப்படி ரிப்பப்ளிக் கண்ட்ரி அப்படின்றப்போ வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் நம்ம வெஸ்ட்மினிஸ்டர், பிரிட்டிஷில் இருக்கிற வெஸ்ட்மினிஸ்டர் ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணுறோம். அங்கே வந்து குவீன் எலிசபெத் இருப்பாங்க. ஸோ அந்த போஸ்ட்டை பொறுத்த க்ரோன் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹைராரிக்கலாக ஒரு ராஜ பரம்பரையிலேருந்து அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நமக்கு வந்து இங்கே அந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் கிடையாது. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ராஜ பரம்பரை சேர்ந்தவங்களுக்கு யாருக்கும் நம்ம அதிகாரம் கொடுக்குறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி மொனார்க்கியாக இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து டெமோக்ராட்டிக் மூலமாக வந்து நம்ம லீடர்ஸை வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணிக்கிறோம். இப்போது ஒரு பிரசிடென்ட் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகெயின் அவர்கிட்ட எல்லா பவர்ஸும் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் மன்னராட்சி கையில் கொடுத்த மாதிரி மன்னர்கிட்ட எப்படி எல்லா அதிகாரங்களும் கொடுத்தோமோ அதே மாதிரி இவர்கிட்ட அதிகாரங்கள் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால் அது இருக்கக்கூடாது. எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று இன்டர்ரிலேட்டடாக இருக்கணும். இண்டிபெண்ட் பவர்ஸ் வந்து யாருக்குமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் பிரைம் மினிஸ்டருமே வந்து இண்டிபெண்ட்டாக பிரசிடெண்ட்டை கன்சல்ட் பண்ணாமல் எந்த டெசிஷன் எடுக்க முடியாது. அவர் வந்து பிரசிடெண்ட்டை கன்சல்ட் பண்ணி தான் டெசிஷன்ஸ் வந்து எடுத்தாகணும். ஸோ அதே மாதிரி பிரசிடெண்ட்டுமே வந்து பிரைம் மினிஸ்டரை கன்சல்ட் பண்ணாமல் எந்த டெசிஷன் எடுக்க முடியாது. ஸோ இப்படி ஒன்றோட ஒன்று வந்து இன்டர்லிங்க் பண்ணி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. சப்போஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஏன் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் இருக்கிறப்போ ஸ்மூத்தாக ரன் ஆகணும். ஸோ பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்பிஸை பொறுத்த வரைக்கும் பீப்புள் டைரக்டாக ரெப்ரசன்ட் பண்ணுற, அதாவது டைரக்டாக எலெக்ட் பண்ணுற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ அப்போது பீப்புள் டைரக்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, டைரக்டாக வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸை எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அதிகாரங்கள் வந்து பீப்புளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ பிரசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரெக்டாக எலெக்ட் பண்ண மாட்டோம். இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக தான் பிரசிடெண்ட்டை வந்து எலெக்ட் பண்ணுறோம். இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமானா எம்பிஎஸ் அண்ட் எம்எல்ஏஸ், முன்னாடி சொன்ன மாதிரி எம்பிஎஸ் அண்ட் எம்எல்ஏஸ் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு அவரை வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் அண்டு மற்ற எம்பிஸ் எல்லாருமே வந்து எம்பிஸ் எம்எல்ஏஸ் எல்லாருமே மக்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. பிரசிடெண்ட்டை மட்டும் மக்கள் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக பிரசிடெண்ட்டை வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பிரிட்டிஷில் நடக்கிற வெஸ்ட்மினிஸ்டர் இதை பொறுத்து தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கே வந்து என்னென்னா பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அந்த இடத்துல வந்து அவங்க வந்து எல்லாமே கன்வென்ஷனாக தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விஷயம் பண்ணணும், இந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னு கன்வென்ஷனாக தான் இருக்கே தவிர இது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது அவங்களுக்கு எங்கேயுமே வந்து ரிட்டன் லா வந்து கிடையாது. ஸோ சிமிலர்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கன்வென்ஷன் ப்ராக்டிசஸ் எல்லாம் எடுத்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்ம வந்து ரிட்டன் ஃபார்மேட்டில் எழுதி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் சில விஷயங்கள் கன்வென்ஷனாகவே வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். அந்த கன்வென்ஷன்ஸான விஷயங்கள், கன்வென்ஷனில் இருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம வந்து ரிட்டனில் இருக்கிறது இல்லை. அந்த பிரிட்டிஷ் ஃபார்மேட்டில் எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பட் 80% ஆஃப் கன்வென்ஷனல் திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ரிட்டனில் எழுதிட்டு கான்ஸ்டியூஷனில் வந்து ஃப்ரேம் பண்ணி நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே தான் வந்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் கீழே வந்து வரும். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு என்ன இது பண்ணலாம் அப்படின்னா இந்த பிரசிடென்ட்டுக்கு கொடுத்துருக்கிற பவர்ஸை வந்து எலாபரேட்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்.